ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ கிடையாது. நான் ரீசெண்டாக ஒரு ஆடியோ புக் ஒன்று கேட்டேன். அந்த ஆடியோ புக்கில் இருந்து என்னென்ன லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இது எனக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த புக் ஒரு நல்ல புக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த புக்கு. ஸோ அந்த புக்கில் இருந்து என்னென்ன லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க என்ன புக்கு, அதில் என்னென்ன லெசன்ஸ், நல்ல நல்ல லெசன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த புக்கு என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட். அதோட ஆத்தர் நேம் வந்து டேரன் ஹேர்டி. இந்த ஆடியோ புக்கு தான் நான் ரீசெண்டாக கேட்டேன். இந்த ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த இந்த புக்கு தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் பை டேரன் ஹேர்டி. இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு லெசனுமே கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் லெசனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன இந்த புக்கில் இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் எனக்கு சக்ஸஸே வர மாட்டேங்குது, எது எடுத்தாலும் எனக்கு ஃபெயிலியராக தான் இருக்குது, நான் எது பண்ணாலும் எனக்கு வந்து ரிசல்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த ஆடியோ புக்கை கண்டிப்பாக கேளுங்க. இல்லைனா இந்த புக்கை வாங்கி படிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டாடும். ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த புக்லேருந்து கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் திங் மேட்டர்ஸ் பிக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆர் பெரிய ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த புக்கோட ஆத்தர் என்ன எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, காசை வச்சு நமக்கு இதை வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. அது எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இன்றைக்கே ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே இன்னொருத்தர்கிட்ட இன்னைக்கு வந்து நான் உனக்கு ரூ. 1 தரேன். இதை வந்து அடுத்த 30 நாளைக்கு டபுள் ஆகிக்கிட்டே போகட்டும். அந்த 30வது நாளில் வர காசை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இதில் யார் அதிக காசு வந்து கடைசியில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வதா இருக்கிற ஆள் தான். ஏன்னா இன்னைக்கு ரூ. 1 கொடுக்குறாருன்னா அடுத்த நாள் அது ரூ. 2 ஆகும், அடுத்த நாள் அது 4 ஆகும், அது அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். அப்படி 30வது நாள் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 53 க்ரோர்ஸ்க்கு மேலே போய்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஹேபிட்டும் பின்னாடி வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த ஆத்தர் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 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 நாளைக்கு ஒரு பேஜ் புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 365 நாளில் 365 பேஜ். அட்லீஸ்ட் ஒரு புக்காவது ஒரு வருஷத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி 15-20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து உங்களோட ஓவரால் பாடி ஹெல்த்தை வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதை தான் வந்து ஸ்மால் திங் மேட்டர்ஸ் பிக் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லெசன் நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். 2வது பாயிண்ட் என்னென்னா, இதை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, இல்லைனா நிறைய பேர் சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருப்பா, உனக்கான சக்ஸஸ் வந்து உனக்கு தேடி வரும், நீ பண்ணுற வேலையை நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதே தான் இந்த ஆத்தரும் சொல்கிறாரு. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு 3 மணி நேரம்லாம் 4 மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. அது வந்து ஒரு நல்ல உங்கள் பாடி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்லை வந்து ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஒரு 7 நாளும் தொடர்ந்து பண்ணுறீங்க. இதையே நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதில் 2வதாக பண்ணுற விஷயந்தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நல்லா கொடுக்கும், உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்த சின்னதாக இருந்தாலும் அதை வந்து லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஆத்தர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. எந்த வேலையை பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட எஃபர்ட் போட்டு கரெக்டான வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆத்தரும் வந்து சொல்கிறாரு. நானும் இந்த புக்லேருந்து இதை தான் கற்றுக்கிட்டேன் நான். 3வது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட் ஷேப்ஸ் யுவர் டெஸ்டினி. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பண்ணுற நீங்கள் ஒவ்வொரு ஹேபிட்டும் தான் வந்து நீங்கள் அடுத்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து என்னவா இருக்க போகிறீங்க, உங்களோட
இது எப்படி இருக்க போகுது, உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஹேபிட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஆத்தர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பெரிய மேனேஜர் ஆகணும், இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதுக்கான எந்த எஃபர்ட்டுமே போடாமல் சும்மா யோசிச்சுட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்கான எஃபர்ட்டை வந்து நீங்கள் ஒரே இதாக போடலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி என்னென்ன ஹேபிட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை பில்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கான சக்ஸஸாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஆத்தர். அதுதான் வந்து ஹேபிட் ஷேப்ஸ் யுவர் டெஸ்டினி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு 2 பேஜ் 3 பேஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுவே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அந்த 4 பேஜ் புக்கு படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நாளில் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ அதவே நீங்கள் வந்து அதை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணி அதவே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த வந்து ஒரு புக்கை முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஹேபிட் ஷேப்ஸ் யுவர் டெஸ்டினி. இந்த லெசனை சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யுவர் லைஃப் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் டெய்லி ஹேபிட்ஸ். நீங்கள் டெய்லி என்னென்ன பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் லைஃப் வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர். அடுத்த 4வது லெசன் என்ன நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த வந்து ட்ராக் பண்ணால் தான் வந்து நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதை தான் வந்து இங்கே ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூகுள் மேப்பில் வந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஏதோ ஒரு லொக்கேஷனை போட்டு போவோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா சென்னை இங்கே இருக்க லொக்கேஷனை போட்டு டெஸ்டினேஷன் வந்து கோயம்புத்தூர்னு சொல்லி போடுவோம். அப்படி போட்டுட்டு அதில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமான்னு அப்பப்போ அந்த கூகுள் மேப்பை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அதுதான் வந்து இங்கே ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். நம்ம லைஃப்பில் பண்ணுற விஷயத்த அப்பப்போ ட்ராக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அப்படி ட்ராக் பண்ணும்போது தான் வந்து நம்ம பண்ணுற விஷயம்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு நமக்கே தெரிய வரும். அப்படி எங்கேயாச்சும் தப்பாச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த நம்ம இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். இதே தான் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். லைக் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மந்த்லி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா நம்ம வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கோமா, இல்லை எங்கேயாச்சும் ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டோமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்களே வந்து 100% ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். எந்த விஷயத்துக்கும் ப்ளேம் பண்ணாதீங்க, எதுக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா, நம்மளே நம்ம லைஃப்பில் ரெஸ்பான்சிபிள் எடுக்கும்போது தான் நம்ம எந்த இடத்துல சரியாக பண்ணிகிட்ருக்கோம், எந்த இடத்துல தப்பாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தது 6வது லெசன் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் இஸ் த ரியல். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்டம்ங்கிறது வந்து இப்போ ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமோ ஒழிய, அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரை வந்து ஒரு 2 3 பேர் சேர்ந்து தள்ளுறது வந்து கஷ்டம்தான். அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 3 ரோல் சுற்றுறதான் வந்து கஷ்டமே ஒழிய, அது தள்ளி கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே உருண்டுக்கிட்டே போகும். ஸோ அதுதான் வந்து மொமெண்டம். ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமே ஒழிய, அதை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் போக விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்பவே ஈஸின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டை வச்சு சொல்லலாம். சிஎஸ்கே டீம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி விளையாடுறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பேட்டிங் பண்ணுறப்போ அதுவே ஒரு ஃப்ளோவில் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த வர வர பேட்ஸ்மேன் எல்லாருமே இன்க்ளூடிங் எம்எஸ் தோனி கூட வந்து நல்லா ரன் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுதான் வந்து மொமெண்டம். அந்த மொமெண்டம்ங்கிறத வந்து அந்த ஒரு ஸ்பார்க்கை ஒருத்தர் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டில், ஸோ அதை அடுத்தடுத்த ஆள் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டே வந்து நல்ல ஹை ஸ்கோரோட முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மொமெண்டம்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணி போக வைக்கிறது தான் வந்து கஷ்டம்.
அத கிரியேட் பண்ணி அந்த ஃப்ளோவ கிரியேட் பண்ணிட்டோம்னா, அது வந்து அது பாட்டுல அதுவா அந்த மொமெண்டம் கிரியேட் ஆயி நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து மொமெண்டம் இஸ் எ ரியல். அடுத்தது 7வது பாயிண்ட் நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் மேட்டர்ஸ். என்விரான்மென்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்பிள் உங்கள சுத்தி இருக்க பீப்பிள். அ உங்க சுத்தி இருக்க பீப்பிள் கூட எந்த மாரி பீப்பிள் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அந்த மாரி தான் உங்களோட லைஃபோட சக்சஸ் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து உங்க லைஃபோட சக்சஸையும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நெகட்டிவ் பீப்பிளோட சரவுண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா, அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டிய தான் உங்களுக்கும் வந்து புஷ் பண்ணுவாங்க. அ இத பண்ணா இப்படி ஃபெயிலியர் ஆயிரும். அத பண்ணா அப்படி ஆயிரும். ஸோ எந்த புது விஷயத்தையும் உங்கள ட்ரை பண்ண விட மாட்டாங்க. ஸோ நெகட்டிவிட்டி பீப்பிள் கூட இருந்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட்டும் வந்து அந்த மாரி தான் இருக்கும். அதுவே அதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவான பீப்பிள் கூட சுத்தி உங்கள சரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நீங்க வந்து அடுத்தடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும். உங்களோட லைஃபோட சக்ஸஸும் வந்து வேற மாரி வந்து மாற்றி அமைக்க முடியும் உங்களால. ஸோ இதுதான் வந்து என்விரான்மென்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த மாரி பீப்பிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அந்த மாரி தான் ஆவீங்க அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிளான இது பாயிண்ட். அடுத்தது 8வது பாயிண்ட் நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ரொட்டீன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் அ ரொட்டீன் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளுக்கும் அது மார்னிங் ரொட்டீனா இருக்கட்டும், இல்ல ஈவினிங் ரொட்டீனா இருக்கட்டும், ஒரே மாரி ரொட்டீன வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி தான் இதோட சொல்ல வராரு. அம் ஒரே மாரி ரொட்டீன வச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட டெசிஷன் மேக்கிங் இது வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா, இப்போ இன்னைக்கு செய்ற விஷயத்தையே தான் நம்ம நாளைக்கும் செய்வோம். ஸோ, அதோட விளைவா வந்து நமக்கு வந்து டைம் நெறைய சேவ் ஆகும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நெறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, ஒரே மாரி ரொட்டீன வச்சுக்கிறது வந்து ரொம்பவே டைம் சேவ் பண்றதும், நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்றத வந்து ரொம்ப ஈஸியாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதுக்கான ஒரே மாரி ரொட்டீன வச்சுக்கிட்டோம்னா, அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுதான் வந்து மேஜிக் ஆஃப் ரொட்டீன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 9வது பாயிண்ட் இதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வரணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ரியல் சக்ஸஸ் வந்து அப்படி நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த உலகத்தில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அது டைம் எடுத்து தான் அதுக்கான சக்ஸஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இந்த உலக அதிசயத்தில் வந்து ஈஃபில் டவர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு நைட்டில் நடக்கல, இல்லை ஒரு வாரத்தில் நடக்கல. வருஷ கணக்கில் ரொம்ப வருஷமாக அதை பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி தான் வந்து அதுக்கான சக்ஸஸ் வந்து வந்துச்சு. அதை வந்து ஒரு 7 அதிசயத்தில் ஒன்றா இன்க்ளூட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா, தாஜ்மஹால் எல்லாமே. இது எல்லாமே ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண தான் வந்து அதுக்கான சக்ஸஸ் வந்து அதுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங்கும் கூட. அவாய்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆர் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ். ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணுங்கிற விஷயத்த சக்ஸஸ் கிடைக்கணுங்கிறத வந்து நீங்கள் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறாரு இந்த அவாய்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு. ஆத்தர் வந்து மேர்ஷ்மெலோ தியரின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 குழந்தைங்கள வச்சு அதை அந்த இது பண்ணுறாங்க. மேர்ஷ்மெலோங்கிறது ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு இது இருக்கும். ஒரு இனிப்புன்னு வச்சுக்கோங்களேன், இனிப்பு சாக்லேட் மாதிரி. அதை வந்து ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்துட்றாங்க அந்த மேர்ஷ்மெலோவை. ஒரு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அங்கே அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மேர்ஷ்மெலோவை நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா ஒன்றோட முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் சாப்பிடாம வச்சுருந்து அடுத்த ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மேர்ஷ்மெலோ தரோம், நீங்கள் 2 சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்டயே சாய்ஸையும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இப்பயே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை 1 மணி நேரம் வெயிட் பண்ணி 2 மேர்ஷ்மெலோ சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து அப்பயே சாப்பிட்றாங்க. நிறைய குழந்தைங்க வந்து ஒரு 4 குழந்தைங்களோ என்னமோ வந்து வெயிட் பண்ணி 1 மணி நேரம் கழித்து 2 மேர்ஷ்மெலோ வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்களோட இதை வந்து பின்னாடி ஒரு கெரியரை வந்து ட்ராக் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு. அதில் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்ட குழந்தைங்களோட கெரியர் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு, உடனே சாப்பிட்ட குழந்தைங்களோட அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆத்தர் வந்து.
ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து உடனே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஒன்று சக்ஸஸே இருக்காது. அதுவே வெயிட் பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக இருப்பீங்க. இதுதான் வந்து அவாய்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது 10வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிள் எஃபெக்ட். இது வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த புக்கில் இருந்து கற்றுக்கிட்டதில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு குட் சாய்ஸஸ் வந்து அடுத்த இன்னொரு குட் சாய்ஸஸை வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகுங்கிறதோட மீனிங் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு குளத்துலையோ இல்லை கிணத்துலையோ ஒரு கல்லை தூக்கி வீசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த இடத்துல விழுந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஆகும்ல. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஆகும், அடுத்தது பெரிய ரவுண்ட் ஆகும், அதுக்கப்புறம் போக போக பெரிய ரவுண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதுதான் வந்து ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிறது. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன நல்ல ஒரு குட் சாய்ஸஸ் வந்து அடுத்த நல்ல குட் சாய்ஸஸை வந்து அது லீட் பண்ணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய நல்ல குட் சாய்ஸஸை வந்து லீட் பண்ணும். அப்படியே அது வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நல்ல சாய்ஸஸ்க்கும் வந்து அதே மாதிரி தான் பேட் சாய்ஸஸ்க்கும் வந்து அது லீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு கெட்ட டெசிஷனை நீங்கள் ஒரு தப்பான டெசிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது இன்னும் பெருசாகும். அப்படியே அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எந்த விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பண்ணுங்கள். அது கரெக்டாக போய் முடியலன்னா அதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் வந்து. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 10 லெசன்ஸ் தான் வந்து நான் இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்டது. இந்த எல்லாத்தையும் ஒரு சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டசன்ட் கம் ஃப்ரம் அ ஓவர் நைட் பிரேக் த்ரூ. ஒரு நைட்டில் வந்து சக்ஸஸ் எதுவுமே நடக்காது. நீங்கள் இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டஃப்பும் அது வந்து பெரிய விஷயமா மாறி அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக கொடுக்கும். அந்த சின்ன சின்ன விஷயமும் காம்பவுண்ட் ஆகி தான் வந்து பெரிய சக்ஸஸாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த புக்கோட மொத்த ஒரு இதுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு மொத்த சம்மரின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சூஸ் இட் வாய்ஸ்லி. நீங்கள் என்னென்ன இன்றைக்கி பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டாக பின்னாடி வந்து நிற்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ சூஸ் இட் வாய்ஸ்லி. அப்புறமேட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு see you on a next video.